Hello everyone, welcome to the episode 3 of learning Ayurvedic formulations with me. இன்னைக்கு நம்ம பார்க்க போற யோகம் என்னன்னா வைஸ்வானர சூர்ணம். The references from Ashtangradayam Chikitsa Sthanam 14th chapter. The shlokas goes like Lavana Yavani Deepyaka Kananagara Uttara Uttara Vriddam Sarvasamamsha Haritaki Churnam Vaishwanaram Sakshat. ஸோ இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா லவன இட் இஸ் சைந்தவ லவன யவானி தீப்யக இட் இஸ் அ சினோனம் ஆஃப் அஜமோத கன இட் இஸ் அ சினோனம் ஆஃப் பிப்பலி நாகர அண்ட் ஹரிதகி. சூர்ணம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் உத்தர விரதம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம 1 பார்ட் எடுக்கிறோன்னா செகண்ட் இன்க்ரீடியன்ட் 2 பார்ட் சக்சீடிங் ஆர்டரில் எத்தனாவது இன்க்ரீடியண்ட்டோ அத்தனை பார்ட் எடுப்போம். தட் மீன் இப்போ லவனம் ஃபஸ்ட் எடுக்கிறோன்னா அது வந்து 1 பார்ட், யவானினா 2 பார்ட், தீப்யக 3 பார்ட், கன 4 பார்ட், நாகர 5 பார்ட் இதெல்லாம் எடுத்து இதோட ஈக்குவல் குவான்டிட்டிக்கு ஹரிதகி சூர்ணம் தட் இஸ் சர்வசமாம்ச ஹரிதகி மேலே இருக்கிற 5 இன்க்ரீடியண்ட்டோட டோட்டல் ஆட் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக ஹரிதகி சூர்ணம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வில் பி கெட்டிங் அ சூர்ணம் தட் இஸ் நோன் அஸ் வைஸ்வானர சூர்ணம். இந்த சூர்ணத்துக்கு ஏன் வைஸ்வானர சூர்ணம்னு பேர் வச்சாங்கன்னா த டேர்ம் வைஸ்வானரம் மீன்ஸ் இட் இஸ் அ காட் ஆஃப் ஃபயர். ஸோ எங்கெங்கன்னா வந்து நம்ம அக்னி வந்து ஹேம்பர் ஆகிருக்கும் அந்த இடத்துலனா வந்து நம்ம இந்த சூர்ணம் வந்து யூஸ் பண்ணலாம்.